இப்ப நம்முடைய அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். புகழேந்தி சார், வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் கண்ணன். வணக்கம் சத்தியம் டிவிக்கு வணக்கம். வணக்கம் சார். இந்த டிடிவி தினகரன் இப்போது தமிழக பாஜகவின் மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயலை சந்தித்து 2 கைகளையும் உயர்த்தியவாறு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து விட்டோம் என்றும், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நிர்ணயம் செய்துவிடல் நன்று, விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப்போக மாட்டார்கள், நாங்கள்லாம் பங்காளிகள் தான், பங்காளி சண்டை தான் நடைபெற்றது என்று கூறிவிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறார். நீங்க என்னதான் ஃபீல் பண்றீங்க? பங்காளி சண்டை இந்த கேள்வி ஒரு பங்காளி கேட்கிறீங்களேன்னு கண்ணனை நான் பாராட்டுறேன். புகழேந்தி சார் ஒரு பங்காளி தான். அதனால எப்ப அதுக்கு முதல்ல நீங்க என்ன சொன்னீங்க? இடம் சீட்டு ஒதுக்கப்படுகிறது. சீட்டு ஒதுக்கி என்ன பண்றது? சீட்டை ஒதுக்கிக்கோங்க. ஆர்கே நகர்ல 20 ரூபா நோட்டு கட் நோட்டை கொடுத்துட்டு ஒரு மாபெரும் வெற்றியை பெற்ற மனிதர் திருப்பி ஆர்கே நகர் உள்ளார போனாரா? நான் தெரியாம கேக்குறேன் சத்யன் டிவிக்கு. அதுக்கு முன்னாடி ஆர்கே நகர் எங்க இருக்குன்னு தினகரனுக்கு தெரியுமா? ஆர்கே நகர் கொஞ்சம் காமிக்க சொல்லுங்க. தினகரனை பாக்குறேன் நானு. அதுக்கு பின்னாலே தினகரன் அங்க போனாரு. கடம்பூர் ராஜு வைத்து போய் நின்றார், தோற்றார். தேனிக்கு திரும்பி வந்தார். அங்க ஒரு இடத்துல ஒரு நேரத்துல வெற்றி பெற்றவர், அங்கேயும் தோற்றார். ஆகவே இனி மக்களிடத்திலே மரியாதையே இருக்காது. பாரதிய ஜனதா கட்சியிடம் எந்த காலத்திலும் என்னுடைய உயிர் இருக்கின்ற வரை கூட்டணியை வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று சொன்னவர் இவர். ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. அந்த அரசியல் வரலாறில், அவருடைய அரசியல் வரலாறில் மிகவும் முக்கியமான பாங்கு ஒருவருக்கு இருக்குமே, ஆனால் அது புகழேந்தியாக இருக்கும். பழங்கானத்தில் மதுரையில் ஆரம்பித்து போராட்டத்தை நடத்தி தென் தமிழகம் முழுவதும் எதிர்ப்பை தெரிவித்து எவ்வளவு பெரிய போராட்டத்தை கண்டோம். அந்த அம்மா ஜெயிலில் இருக்கப்போ சசிகலா அவங்க சொல்லி அவங்களுக்காக இதையெல்லாம் செய்தோம். இந்த எடப்பாடி பழனிசாமி தான் ரிசார்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ஆட்சி அதிகாரத்தை இவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணாரு. அந்த அம்மா தான் அவரை முதலமைச்சர் பண்ணுச்சு. அப்புறம் பண்ண பின்னாடி கண்ணன் எல்லாத்தையும் ஆட்சி அதிகாரம் கட்சி எல்லாத்தையும் தினகரன் கையில ஒப்படைச்சிட்டு ஜெயிலுக்கு போனாங்க. ஒவ்வொரு நாளும் இந்த அமைச்சரவை கூட்டம் சல்யூட் அடிச்சது வந்து காலையில. நான் உண்மையை பேசுகிறேன். நடந்ததா இல்லையா? அப்பம் கட்டினார்கள். நடந்ததா இல்லையா? எல்லாம் முடிஞ்சது. அதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி எல்லாவற்றையும் அபகரித்துக் கொண்டார். அனாதையாக தெருவில் நின்ற கதிதான் தினகரனுக்கு. கட்சி போச்சு. 18 எம்எல்ஏ அப்பீல் போகாம 18 எம்எல்ஏ போச்சு. எல்லாம் போச்சு கண்ணன். எல்லாம் போய் என்ன விடவே மாட்டான் பழனிசாமியின் என்னென்ன வார்த்தைகளை, தகாத வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி சமீப காலத்தில் பேச்சு வந்ததை எல்லாம் பார்க்க முடிந்தது. இந்த அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் யாரை தலைமை என்று சொல்லுகிறார்? யாரை தலைமை என்றார்? எடப்பாடி பழனிசாமி தான் தலைமைன்னு சொல்லிட்டு போனாரு. அந்த தலைமையிலே போய் இந்த கூட்டணியில சேருவது அவருக்கு ஒரு சரியாக படுகிறதா? தினகரனுக்கு நான் கேட்கிறேன். நான் பழனிசாமி தலைமை ஏற்று வெளியில வருவதை தென் தமிழகத்தினுடைய மக்களோ மற்றவர்களோ தொண்டர்களோ அவர் பக்கத்தில் இருக்கின்ற நிர்வாகிகளோ ஒப்புக்கொள்வார்களா? எந்த பழனிசாமி எதிர்த்தாரோ எதிர்த்து நின்றாரோ அந்த பழனிசாமி அரசியல் ரீதியாக அவர் காலிலே விழுகிற காட்சியை பார்க்கிறேன். எப்படி எடப்பாடி பழனிசாமி சசிகலா காலிலே விழுந்தது போல இந்த தினகரன் போய் அங்கே சரண்டரை காலில் விழுந்துட்டார். சுயநலம் வழக்குகள், லஞ்சம் கொடுத்த வழக்கு, இடி வழக்கு, இத்தனையும் சரி செய்ய வேறு வழி இல்லாமல் போய் தினகரன் காலிலே விழுவதை பார்க்கிறேன். அவருக்காக எவ்வளவு துன்பங்கள், துயரங்கள், போராட்டங்கள் அத்தனையும் கண்டிருக்கிறோம் களத்திலே என்றால் எண்ணில் அடங்கா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பவர்கள் எல்லாம் என்ன நினைப்பார்கள்? அது சரண்டர் ஆகிறாங்க சார். இவர் ஒரு பக்கம் போய் சரண்டர் ஆகிறாரு. ஓபிஎஸ் வாழவே விடல அரசியல்ல. ஓபிஎஸ் காலையில ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும், அவர் நல்லா இருந்த நேரத்துல, நாங்கெல்லாம் இருந்த நேரத்துலன்னா உடனே வைத்திலிங்கத்தை போடுப்பான் பாரு. அவருடைய உடனே வைத்திலிங்க என்ன சொல்றாரோ அதுதான் கேட்பார். வைத்திலிங்க ஏன் அங்க போனார் திமுக? டக்குனு கிளம்ப வைத்திலிங்க திமுக போய் இணைஞ்சிட்டாரு சார் இன்னைக்கு. நான் என்னுடைய கேள்வி எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போகட்டும், எங்கேயோ போகட்டும், வைத்திலிங்கம் ஏன் ஓபிஎஸ் வாழ விடாமல் செய்தார்? அவர் எவ்வளவு சண்டை எனக்கு அவருக்கு உள்ளார, எங்களுக்கும் அவருக்கு ஏகப்பட்ட கலட்டா எல்லாம் நடந்தது. அப்படிப்பட்ட செயற்பாட்டில் ஈடுபட்டவர் இன்றைய தினம் சுயநலம் கருதி திமுகவுக்கு போகிறார்னு வச்சுக்கோங்க. அவர் திமுகவுக்கு போறது அவர் இஷ்டம், போட்டோம். அங்க சிஷியும் போயிட்டார் ஆல்ரெடி. சிஷின்னு சொன்னா மனோஜ் பாண்டியா, இவர் தான் குரு. அவருக்கு குருவும் சிஷியும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க இப்ப டிஎம்கேல. ஒன்னும் அவருடைய விருப்பம் சார், போகட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, நான் ஒன்னும் அதை சொல்லல. அதற்காக ஏன் இந்த போராட்டம்? எவ்வளவு பேர் லைஃபை கெடுத்தாங்கன்னா இவங்க நிர்வாகிகள் தொண்டர்கள் அத்தனை பேரையும் சேர்த்தி ஒரு கட்சி மாதிரி ஒரு டீமை மன்னரன் கம்பெனியை உருவாக்கி அது ஒண்ணும் இல்லாம போய் இன்னைக்கு விட்டுட்டு போயிட்டே இருக்காரு. அரசியல் அனாதையாக ஓபிஎஸ் நிற்கின்ற காட்சி ஒன்றைதான் பார்க்க முடிகிறது. அன்னைக்கே இதான் சொல்லிட்டு நாங்க வெளியில வந்தோம். ஆகவே நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னது போல எங்க சீட்டு கொடுத்தாலும்
தினகரனால டெபாசிட்டை காப்பாத்திக்க முடியுமான்னு கஷ்டம். சவுத்துல எல்லாம் போய் நின்னா யாரும் வரமாட்டாங்க. ஆகவே அவர்கள் எல்லாம் சுயநலத்திற்காக தனது பாதையை திருப்பி அம்மா தலைவர் பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியார் வழியிலிருந்து தங்களை விலக்கி கொண்டு சுயநலத்திற்காக போய் சேர்ந்திருக்கிறார்கள். இந்த வௌவால்கள் பறந்து செல்லும் பழுத்த மரத்தை நோக்கி. அப்படி சார் சாகர வரைக்கும் கூட்டணி இல்லைன்னாரு சார். தன்னுடைய அரசியலில் தன்னை அனாதையாக்கியவர் காலிலே விடுகின்ற காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓபிஎஸ் என்ன நிலைமை என்ன சார்? இப்போ அவர் தனியா விட்டாங்க. நான் அண்ணனை சொல்றது கஷ்டமா இருக்கு. சரி, ஓபிஎஸ் வந்து ரொம்ப வேதனையானது. அதாவது என்னன்னா, ஐயோ இப்படி ஆயிட்டாருன்னு நினைக்கிறேனே தவிர அவர் மீண்டும் என்னால் கடுமையாக விமர்சனமே செய்ய முடியவில்லை. ஏமாந்து போய் விட்டார், அவ்வளவுதான். இல்ல அவரே கலைச்சு விடணும்னு முடிவு பண்ணி இதை செஞ்சிருக்கலாம். பங்காளி சண்டைன்றாரு. என்ன பங்காளி சண்டை? எது பங்காளி சண்டை? உன்னை அரசியல் அனாதையாக்கியவர் பங்காளி அவனுக்கு எவ்வளவு கேவலம்! எத்தனை பேர் பாடுபட்டு இருப்பார்கள், எத்தனை தொண்டர்கள், நிர்வாகிகள். ஆகவே டிடிவி தினகரனை ஒரு அரசியலில் ஒரு பொருட்டாகவே இனி யாரும் நினைக்க மாட்டார்கள் என்பதுதான் எனக்கு கருத்து. பெரிய துரோகி என்று சொன்னால் அரசியல் வரலாறில் தினகரனை தவிர யாரும் இருக்க முடியாது. ஓகே சார், நன்றி. ரொம்ப நன்றிங்க. நன்றி.